ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. அவைகள் எண்ணி முடியாதவைகள் ராஜா. உமக்கே நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீர் நல்லவராக இருக்கிறீங்கப்பா, நீர் நல்லவராக இருக்கிறீங்க, எங்களுக்கு போதுமானவராக இருந்து வருகிறீர் ராஜா. ஹல்லேலூயா அப்பா. இந்த வருட கடைசி வாரத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீ நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அவைகள் ஒன்றல்ல இரண்டல்ல அப்பா. ஏராளமான நன்மைகளை செய்த உமக்கே நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே உமக்கே நன்றி அப்பா. எவ்வளோ பேருக்கு கிடைக்காத பாக்கியங்களை எங்களுக்கு தந்தீங்கப்பா. எங்களை உங்களுக்கு சொந்த ரட்சகனமாப்பா உங்களை ஜனங்களாக ஏற்றுக்கொண்டீரே ராஜா. நாங்கள் உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நாங்களே மாத்திரம் அப்பா. எங்களுக்காக பலியானீரே. ஹல்லேலூயா அப்பா. எங்களுக்காக இரத்தத்தை சிந்தியப்பா உயிர் தெழுந்தீரே ராஜா. எங்களை மீட்டெடுக்க நீ உயிர் தெழுந்தீரே ராஜா. நீர் ஒருவரே தூயரப்பா, நீர் ஒருவரே தூயர், நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் கெருபீன்களும் செராபீன்களும் அப்பா ஓய்வென்று துதிக்கிற தேவன் நீர் அப்பா. ஆனாலும் மனிதனாகிய நாங்கள் அப்பா பாவிகளாகி எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்படுகிற தேவனா இருக்கீங்க ராஜா. உமக்கு மாத்திரமே எல்லா துதியும் எல்லா புகழும் அப்பா, எல்லா துதி கணமப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புது கிருபைகளை தந்து நீர் வழி நடத்துவீராக ராஜா. புது கிருபைகளை தந்து நீர் வழி நடத்துவீராக அப்பா. அனுதினமும் உடைய கரத்தை நீட்டி எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை உடைய பிள்ளையாய் மாற்றி நன்றி ராஜா. நன்றி அப்பா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே. சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நீங்க சொல்ல பார்க்கலாம். என் இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை, இதை விட பெரிதான மேன்மை எங்களுக்கு இல்லையே. உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. தந்தைகள் வழி நடத்துவீராக ராஜா. என்னை நடத்தி செல்பவரே. அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே. சொல்கிறவர் மாத்திரம் கைகளை உயர்த்தி பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை.
ஆசீர்வதிக்கப்படுகிறாக அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா ஆலயத்துக்கு மறுபடியும் வந்திருக்கிறீங்க. ஆமென் ஆமென். அவரை ஆராதிக்க நம்ம உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக வரணும். ஆமென். ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிறது தான் அது ஒரு மகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு சந்தோஷமும் கூட, நம்மளுடைய பலனும் கூட. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை வழிநடத்தி வந்தார். இனிமேலும் அவர் நம்மளை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இதுவரைக்கும் ஏந்தினார், இதுவரைக்கும் சுமந்தார், இதுவரைக்கும் நம்மளை எல்லா வித இக்கட்டுகளும் தப்புவித்தார்னு சொல்கிற மாத்திரம் கைகளை தட்டி, நல்லா உற்சாகமாய் கைகளை தட்டி, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளான இந்த வருஷத்துல சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, இந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய அழுகுரலை கேட்டு எங்களுக்கு நீரூற்றாய் வந்தவரே, விலகாய் என்னை காண்கின்ற தேவன் இயேசுவே, விலகாய் ரோஹி எங்கள் ஜீவ நீரூற்று நீர். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா இந்த பீலகாய் ரோயை வரவேற்போமா. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நடுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. கைகளை தட்டி சொல்லுவோமா. விலகாய் ஓய் என்னை காண்கின்ற தேவன் நீர், விலகாய் ஓய் எங்கள் ஜீவ நீரூற்று நீர், விலகாய் ஓய் என்னை காண்கின்ற தேவன் உமக்கு மாத்திரம் ஆராதனை. விலகாய் ஓய் என்னை ஜீவ நீரூற்று நீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டீர், வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றினீர், வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றினீர், விலகாய் ஓய் என்னை காண்கின்ற தெய்வம் ஒருவரே, நம்மை காண்கின்ற தேவன், விலகாய் ஓய் எங்கள் ஜீவ நீரூற்று நீர், விலகாய் ஓய் என்னை காண்கின்ற தெய்வம் நீர். அல்லேலூயா. விலகாய் ஓய் எங்கள் ஜீவ நீரூற்று நீர், விலகாய் ஓய் என்னை காண்கின்ற தெய்வம் நீர். அல்லேலூயா.
மேசேக்கு சித்தனா முடிந்ததே, வெகுபோர் தொடங்கினதே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, பெருக செய்பவரே, எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்தவரே. அற்பமான ஆரம்பத்தை பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீ. சம்பூரணமாய் மாற்றி பெருக்கத்தை தந்திரே, கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்த தேவ. குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. வருத்தங்கள் பசிதாகம் மேற்கொண்டாலும் விசுவாசம் கேடகம் விழுந்தே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகமே. நம்பினோர் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. நம்பினோர் நட்டாற்று கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லை. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை இன்னும் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை எண்ணி நான் கைகளை தட்டி சொல்லுவோமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே. இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா நீ கொண்டு பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காகவும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. சொன்னதை செய்யும் என்னை கைவிட மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி
காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே பூர்வத்தில் அடைபட்டதை நீர் எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை அடைபட்ட வருஷத்துல எனக்காக நீர் திறந்து வைத்தீரே. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை தந்தாரா? எனக்கு தந்தை மாற்றம் சத்தத்தை உயர்த்தி ஒரு மனிதனும் எந்த மனிதனும் அடைக்காத எனக்கு ரகபோத்தை எனக்காக திறந்தவரே ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் எனக்கு சொன்னதை இயேசுவுக்கே செய்யும் அளவு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் நீங்க இயேசுவுக்கே மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை சத்தமா கையை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்று யாரும் இல்லையே. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் துவக்கத்தை காண்பிக்கிற தேவன் ஈடே இல்லை மறுபடியும் சொல்லுவோமா? சொன்ன சொல்லை தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் உம்மையன்றி பொய் சொல்ல யாரும் மனிதன் இல்லை அல்லையே. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை உண்மையாய் சொல்லுவோமா? நீ சொல்லி அமராத அமராத புயல் புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை நல்ல கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை தேவனை ஆராதனை ஆராதிக்கிறோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை காப்பாற்றுகிற தேவன் வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கைகளை தட்டி ஆவியானவனே சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு மாத்திரம் நன்றி அப்பா. சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனப்பா. இவன் நாங்க மறந்து போயிருக்கலாம்ப்பா, ஆனா நீர் எங்களுக்காக நினைத்திருக்கிறது, நீர் சொன்னதை நீர் செய்தீரப்பா. இந்த வருஷத்துல நினைத்து பார்க்கலாமா? நம்ம எவ்வளவோ அவருக்கு வாக்கு பண்ணியிருப்போம். இதை பண்ணுவேன் அதை பண்ணுவாப்பா, ஒரு மணி நேரமாச்சு ஜெபம் பண்ணுவேன்ப்பா, ஒரு மணி நேரமாச்சு உங்களுடைய வேதத்தை வாசிப்பேன். ஆனால் அதெல்லாம் நம்ம தவறின போதும், அதில் எல்லாம் நம்ம தவறின போதும் என் தேவன் அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்தாரே. ஒருவருக்கே எல்லா ஆராதனையப்பா, நீர் ஒருவரே ஆராதிக்கத்தக்கவரப்பா. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற தேவனப்பா, என் பிள்ளை என்று அழைத்த தேவனப்பா, உம்மை அப்பா என்று கூப்பிட புத்திர சுயார்த்த நாம எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. தேற்ற வாழ் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே அப்பா. அவர் ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி வருகிறதற்கா உமக்கு நன்றி ஆவியானவரே. நீர் பொய் சொல்ல மனிதன் அல்லப்பா, நீர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்லப்பா. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ ராஜா. எங்கள் வாழ்க்கையில நீ செய்த எல்லா நன்மைக்கும் எவ்வேறும் நான் பாத்திரம் அல்லடப்பா, நான் பாத்திரன் அல்லப்பா. எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்கிற மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி
என்னால் ஒன்றும் இல்லப்பா. இந்த வருடம் முழுவதும் உடைய சுத்த கிருபையினால் நீர் எங்களை வழி நடத்தினீரே. நீர் வழி நடத்தினீரே. காலம் மாறும் அப்பா, வருடங்கள் போய்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆனா நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணினவர். நீர் உண்மை உள்ளவர், நீர் மாறாதவரா இருக்கீங்க அப்பா. எங்களுக்கு வயதாகும், ஆனாலும் உடைய வார்த்தைக்கு ஒரு நாளும் அதற்கு முடிவில்லையே ராஜா. முடிவில்லாத தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்லவோ மனம் மாறவோ மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ சொன்னதை செய்து முடிக்கிறவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கீங்க. நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். கைகளை உயர்த்தி காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம் அப்பா. நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். உண்மையாய் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குரைத்தவரே உண்மையுள்ளவரே, உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்து இதுவரைக்கும் ஏந்தினாரே. நீர் தாங்கினி உயர்த்தினி தப்புவித்து தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. உயர்வை தந்து மகிழ மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நல்லவென்று சொல்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்கும்.
தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய். நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சபை உங்க சத்தம் உயரட்டும் அப்பா. கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே. கரங்கள் என் ஆதாரமே, மாத்திரம் கைகளை தட்டி, ஓ அந்த தேவாதி தேவன் உடைய கரம் மாத்திரம் எங்களுக்கு ஆதாரமா இதுவரைக்கும் இருந்ததே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். தேங்க்யூ அப்பா. தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதிலும் நிறைய அவர்கிட்ட இருக்கு. இந்த வருஷத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தடையா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் நன்மைக்கே என்று ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் நன்மைக்கே அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அதற்கு எப்பவுமே அதற்கு எதிராக தான் சூழ்நிலை இருக்கும். அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர், வாந்திர வழிகளை ஆறுகளை, வனாந்திரத்திலே எனக்கு அவர் ஆறுகளை காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு நீரூற்றாய் வந்த தேவன், மக்கு மாத்திரம் எல்லா மகிமையப்பா. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவனை கைகளை தட்டி, ஓ ஒருவருக்கே ஆவியானவரே, சர்வஞானியாகி ஒருவருக்கே ராஜா. எங்கள் வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக அப்பா. வருகிற வருஷத்திலே நீரப்பா, நீர் உண்மையுள்ளவர் என்று, ஓ நீர் உண்மையுள்ளவர் என்று அப்பா பிரஜாதி மக்கள் காண அவர்கள் கண்கள் அதிசயமடைய எங்களை உயர்த்துவீராக ராஜா, உயர்த்துவீராக அப்பா, உயர்த்துவீராக அப்பா. எப்ப எங்களால முடியலன்னு உன் கரத்துல வரோமோ அப்பா, அப்பதான் நீ முழுமையாய் நீ செய்து முடிக்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன் அப்பா. கடைசியா நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன்
நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் ஏந்தினீர், இதுவரைக்கும் தாங்கினீர் அப்பா, இதுவரைக்கும் உயர்த்தினீர் அப்பா, இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தீர் அப்பா. இனிமேலும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பீராக அப்பா. எங்கள் வாழ்க்கையில அற்புதம் அடையாளங்களை தாண்டி என் அற்புதரை நாங்கள் தேடி வர உதவி செய்வீராக. அற்புதரை காண உதவி செய்வீராக. நீர் மகிமைக்கென்றே எல்லாவற்றையும் முடிப்பீராக. எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே சொல்லுமே. ஆனால் அதனை நீர் ஆசீர்வதித்து நீரே மகிமைப்படுவீராக. இந்த கரம் தாங்கி வேதட்டும் எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே சொல்லுமே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீ. சேர்ந்து சொல்லுவோமா? எபினேசரே 2025 முழுவதும் உதவி செய்கிறே, உதவி நீரே ஐயா. இதுவரையில் உதவி நீரே ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. நாங்கள் குடும்பமாக உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய், என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை எங்களை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுவோமா? அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்.
யோவான் 11ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை உள்ள வசனங்கள் சேர்ந்து சபையார் எல்லாரும் இருக்கடங்கள் அமர்ந்திருந்து சேர்ந்து வாசிப்பா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், டிவிலையும் போடு. யோவான் 11:38 முதல் 40 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றான். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இந்த யோவான் 11 இருந்து தியானிக்க ஆரம்பித்தோம். மார்த்தாள், மரியாள், லாசரு அவருடைய குடும்பத்தில் 2 காரியங்களே கடந்த வாரத்தில் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? முதலாவது என்ன சொன்னோம்? மார்த்தாள், மரியாள், லாசருடைய குடும்பத்திலிருந்து இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இயேசுவால் நேசிக்கப்பட்ட குடும்பம், இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம். ரெண்டாவதாக சொன்னேன், இயேசு கிறிஸ்து he never take emotional decisions. ஒரு நாளும் எமோஷ்னல் என்ன பண்ண மாட்டார்னா முடிவுகள் எடுக்கிறவர் அல்ல. குடும்பத்தில் நாம் எடுக்கிற அப்படிப்பட்ட முடிவுகள் எவ்வளோ பெரிய தவறான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவியாக ஒரு உணர்ச்சியில் கோபத்தின் மிகுதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தை எவ்வளோ தூரம் பாதிக்கிறது என்பதை கடந்த வாரத்தில் தியானிக்க தேவன் கிருபை தந்தார். அல்லேலூயா. கடந்த வாரம் ஆராதனை முடிவில் ஒரு கணவன் மனைவியின் இடத்தில் வந்தார்கள். பாஸ்டர் 2 பேரும் சண்டை போட்டு தான் சர்ச்சுக்கு வந்தோம். நீங்கள் வேறு முடிக்கும் பொழுது 2 பேர் கையை பிடிச்சி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. 2 பேர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது சேர்ந்து போன பாஸ்டர் எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வசனத்தை கேட்பதோடு அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் தொடர்ந்து நம்மோடு கூட பேச போதுமானவராக இருக்கிற 2 காரியங்களை தியானித்தோம். அதை தொடர்ந்து 3ஆவதாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் 11:17 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்பொழுது மீண்டுமாக பெத்தானியாவுக்கு வருகிறார். கடந்த வாரம் சொன்னதினால் பேக்ரவுண்ட்லாம் நான் சொல்லலை, இதிலிருந்தே நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். லாசரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் என்பது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. பின்னும் 2 நாள் என்ன பண்ணுறார்? அங்கேயே தங்கி இருக்கிறார். தங்கியிருந்து 2 நாள் கழித்து பெத்தானியாவுக்கு இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறார். 4 நாள் ஆயிடுச்சு. அவர் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு இறந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. குடும்பம் முழுவதும் சோகத்தில் இருக்கிறார்கள், ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். இயேசு கிறிஸ்து வந்தால் என்னுடைய சகோதரனுக்கு சுகம் கிடைக்கும் என்று மார்த்தாளும் மரியாளும் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கு என்னதான் மிஞ்சியது? ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இயேசு கிறிஸ்து வரவில்லை. அதனால் ஒரு விரக்தியில், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் 2 பேரும் இருக்கிறார்கள். ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வருகிறதை மார்த்தாள் கேள்விப்படுகிறாள். மார்த்தாள் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து எதிராக மார்த்தாள் ஓடி வருகிறாள். ஓடி வந்து மார்த்தாள் சொல்லுகிற வார்த்தையை வாசியுங்கள். 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீ ஒருவேளை இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன இருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். ஒரு விரக்தியில் மார்த்தாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒரு இழப்பை சந்தித்த அந்த குடும்பம் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவங்களுடைய உணர்வுகள், மனதின் உணர்வுகளை மார்த்தாள் அப்படியே ஆண்டவரிடத்தில் காட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் வந்திருந்தால் தம்பி என்ன பண்ணியிருப்பான்? பிழைத்திருப்பான். மார்த்தாள் மட்டும் அதை சொல்லுகிறாள். மார்த்தாள் மட்டுமில்லை, மரியாள் சொல்லுகிற வார்த்தையும் வாசியுங்கள். 32வது வசனம். 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, நல்லா கவனிங்க, மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தை மரியாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார்.
ரெண்டு பேரும் சொல்லுகிற வார்த்தைகள் ஒரே வார்த்தை தான். ரெண்டு பேரும் பேசினாலும் வார்த்தைகள் ஒன்று தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். முதலாவது இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஜெபத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது. முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், மார்த்தாள் மரியாளுடைய ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். மார்த்தாளும் மரியாளும் எங்கே பாஸ்டர் ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கவே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஜெபம் என்பது என்ன? ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்துவோடு பேசுவது தான் என்ன அப்படின்னா ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் என்பது வேறு எதுவும் அல்ல, வித்தியாசமானது அல்ல. சாதாரணமாக எல்லாரோடு நாம் பேசுவது போல இயேசு கிறிஸ்துவோடு நாம் பேசுவது தான் என்னது அப்படின்னா ஜெபம். அவரை நம்மளோடு உள்ள ஒரு நண்பனை போல, ஒரு ஃப்ரெண்டை போல என்ன பண்ணலாம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நானும் பேச முடியும். அதே தான் மாற்றி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவும் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சத்தம், ஒரு அசிரீரி, நம்ம படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, அப்படி பேசுகிறவர் அல்ல. அவரும் சாதாரணமாக எளிமையான முறையில் நம்மோடு கூட பேசுகிற தேவன், நம்மோடு கூட பேசுவார். எந்த அளவுக்கு எளிமையாக பேசுவார்னா, சாமுவேலை பாருங்கள். சாமுவேல் பால் மறந்த உடனே அன்னாள் அவளை என்ன செய்கிறாள், ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறாள் ஏலியின் இடத்தில். சாமுவேல் நைட்டு தூங்குறான். என்ன சத்தம் கேட்குது சாமுவேலுக்கு? சாமுவேல் சாமுவேல் சத்தம் கேட்குது. உடனே அவன் என்ன நினச்சிட்டான், தாத்தா கூப்பிட்றாருன்னு. ஒருவேளை ஒரு பிரம்மாண்டமான சத்தம் கேட்டிருந்தா அவன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக தாத்தா கிட்ட போயிருக்க மாட்டான். அவனுக்கு எப்படி கேட்டுருது, தாத்தா நார்மலாக நம்மகிட்ட பேசுகிறது போல், ஏலி தாத்தா நார்மலாக பேசுகிறது போல் யாரோ என்ன பண்ணுறாங்க, சாமுவேல் சாமுவேல் கூப்பிட்றாங்க. இவன் நினச்சிட்டா தாத்தா தான் கூப்பிட்றாரு. அப்போ தாத்தா கிட்ட போய் பார்க்குறான், தாத்தா நான் கூப்பிடலன்னு சொல்கிறாரு. அப்போ இதுல வந்து என்ன தெரிகிறது, ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவது என்பது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் என்று அல்ல. சாதாரணமாக நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் பேச முடியும். ஆண்டவரும் சாதாரணமாக நம்மோடு கூட என்ன பண்ணுவாருன்னா, நாம் பேசுவது போலவே நம்மோடு கூட பேசுகிறவர். அன்னைக்கு சாமுவேல் இடத்துல பேசுனது போல நடைமுறை வார்த்தையில் நம்மோடு கூட பேசுவார். சில நேரங்களில் உங்கள் பாஸ்டர் மூலமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா பேசுவார். அல்லேலூயா, ஆமென். என்ன அல்லேலூயா வரமாட்டேங்குது, அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எனக்கு அப்படி எனக்கு கனவுல வந்து பேசணும், எனக்கு அப்படி வந்து சொல்லணும் இல்லை. வாரந்தோறும் ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். முன்னாடி நிற்கிறது வேணும் நானாக இருக்கலாம், வார்த்தை என்னுடைய வாயாக இருக்கலாம், வார்த்தை யாருடையதுன்னா அவருடையது. ஆமென். ஸோ இப்படி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். மார்த்தாலும் மரியாளும் தங்களுடைய மனதில் உள்ள விரக்தியை ஆண்டவரத்தில் சொல்கிறாங்க. ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். தவறு இல்லை. நம்முடைய உணர்வுகளை, மனதில் உள்ள காரியங்களை அப்படியே ஆண்டவரிடத்தில் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. அதுதான் ஜெபத்தின் முதல் படியே. ஒரு முறை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை சங்கீதத்திலிருந்து தியானித்தோம். அதில் முதல் படி என்னதான்னா நம்முடைய உணர்வுகளை அப்படியே ஆண்டவரிடத்தில் ஊற்ற வேண்டும். மரியாளும் மார்த்தாளும் இயேசுவை பார்த்த உடனே, நான் இப்படி இமேஜின் பண்ணி பார்க்குறேன், ஒரு இழப்பை சந்தித்த ஒரு குடும்பம் தங்களுக்கு நெருங்கிய ஒருவரை பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அழுகை வந்துடும். அது வரைக்கும் அமைதியாக இருந்திருப்பாங்க. நெருங்கிய ஒருவரை பார்த்த உடனே அழுக வருகிறது போல மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே தங்களுடைய மனதில் உள்ள அந்த இழப்பை, காயத்தை, வலியை அப்படியே இயேசுவிடத்தில் காட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இயேசு எதுவுமே சொல்லவில்லை. அதனால் நம்முடைய ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டுமானால், நம்ம இருதயத்தில் இருப்பதை அப்படியே தேவனிடத்தில் சொல்லுங்கள். அதில் எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. பல நேரங்களில் நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு ஆண்டவரை சொல்லலாம். தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. ஆண்டவரே இது என்னால் முடியாது, இது எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னால் முடியாது, என்னால் இப்படி இருக்க முடியாது. அதெல்லாம் உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அப்படியே ஆண்டவரை சொல்லுங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய உண்மைத்தன்மையோடு ஆண்டவர்கிட்ட போகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. ஆனால் உண்மைத்தன்மை இல்லாமல், ஏனென்றால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு எதை வைத்து பதில் தருகிறார் என்றால், நம்முடைய வார்த்தையை வைத்து பதில் தருகிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் பதில் தருவார், வார்த்தையை வைத்து அல்ல. பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்த்து தான் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார். உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ ஆண்டவரத்தில் அப்படியே சொல்லுங்கள், தவறே இல்லை. அதை தேவன் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். பல நேரங்களில் வார்த்தைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தின் சத்தம் ஆண்டவர் கேட்கும், ஆண்டவர் கேட்கும். உங்கள் வார்த்தையில் சத்தம் இல்லாமல் இருக்கலாம்,
இருதயத்தை பார்த்து தேவன் பதில் தருகிறார். அதனால தான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஜெபத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இங்கே மரியாளும் மார்த்தாள் இடத்திலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், நம்மில் பலர், நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு வியாதி. என்ன வியாதி? சுகர்னு சொல்லிடாதீங்க, ஆவிக்குரிய வியாதி ஒன்று. என்ன அப்படின்னா, நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தர வேண்டும். உடனே. நான் ஆங்கிலத்தில் எழுதும் போது அதற்கு நவ் சிக்னஸ்ன்னு எழுதியிருந்தேன். தமிழில் சொல்லணும்னா உடனே வியாதின்னு தான் சொல்லணும். வியாதிக்கு என்ன பேர் சொல்லுங்க எல்லாரும்? உடனே. யோசிச்சு பாருங்க, பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படி தான் இருக்குன்னா, ஆண்டவரே உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? பதில் தரணும். நம்ம வீட்டில் நிறைய எல்லாருக்குமே சிறு பிள்ளைகளை வளர்த்த அனுபவங்கள் இருக்கும். நம்ம பிள்ளைங்க செய்வாங்க தெரியுமா, எங்கேயாவது வெளியே போவோம், வெளியே போகும்போது கடைகள் நிறைய இருக்கும், அங்கே ஏதாவது 2-3 டாய்ஸ் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? நீங்கள் எல்லாம் பார்க்கறத பார்த்தா உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருந்திருக்காங்க போலயே, நம்ம பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. உடனே அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இது வேணும்னு என்ன பண்ணுவாங்க? அடம் பிடிப்பாங்க. உடனே எனக்கு இப்போவே அப்பா சொல்லுவார், டேய் வீட்டுக்கு வா, அடுத்த நாள் நாளைக்கு அங்கே போகும்போது என்ன பண்ணிடுறேன், கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் பார். அங்கே அவன் 100 ரூபா பொருள் 500 ரூபான்னு சொல்லுவான், நான் உனக்கு வெளியே 100 ரூபாய்க்கு வாங்கி தரேன்டான்னு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ண மாட்டோம் சொல்லுங்கள் பசங்கள்லாம்? கேட்க மாட்டோம். உடனே என்ன பண்ணணும்? இப்போவே எனக்கு அதை வாங்கி தரணும். எல்லாரும் சிரிக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன தான் பண்ணுறோம்னா, இப்போவே எனக்கு வேணும், உடனே எனக்கு வேணும்னு பிள்ளைங்க செய்கிற அதே தவறை தான் நாமும் பல நேரங்களில் செய்கிறோம். இந்த உடனே வியாதி ஜெபத்தில், உடனே எனக்கு வேணும் ஆண்டவரே, இம்மீடியட்லி, நவ் இப்போவே. இல்லை, நம்ம ஜெபத்தின் மனநிலை ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது. மரியாளும் மார்த்தாள் எதிர்பார்த்தாங்க, ஆண்டவர் இப்போவே வந்தாருன்னா நமக்கு என்ன கிடச்சிது? உடனே நம்ம சகோதரனுக்கு சுகம் கிடைத்தது. உடனே ஆண்டவர் இப்போவே நீங்கள் வாங்க, இப்போவே எங்களுக்கு செய்யுங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது, நாம் யோசித்து பார்க்க முடியாதது. அவருடைய ஞானத்துக்கு முன்பதாக நாம் ஒன்றுமே இல்லை, நாம் பேசுவதற்கே இடமில்லை அவருக்கு முன்பதாக. அப்போ ஜெபத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் சொல்லலாம், தவறே இல்லை. ஆனால் ஜெபத்தினுடைய முடிவு எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் கேட்குறோம், ஆனால் உங்கள் சித்தம் எதுவோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அது அவர் மனசில் இருந்த ஆசை, அவருடைய உணர்வு. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்கிற ஒரு பதைப்பு. இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லுகிறார். உடனே அது நீங்களும் இயேசுக்கு ஜெபிக்கலை, நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அதுக்கு அடுத்து ஒரு பகுதி இருக்குது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுள். அந்த அவுட்கம் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஆண்டவர் கையில் கொடுத்தோம். என்னென்ன செய்யணும் ஆண்டோட கேட்கலாம், ஆனால் முடிவு என்னுடைய கையில் அல்ல, நான் நினைத்தது போல் அல்ல, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அதுதான் ஜெபத்தில் நமக்கு இருக்க வேண்டிய மனநிலை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார், அதைத்தான் செய்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்டார், இந்த பாத்திரனை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் கேட்டார். ஜெபத்துக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சது. ஆனால் அவர் நினைச்ச பதில் என்ன பண்ணல, கிடைக்கல. அவர் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் கேட்டார், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, பிதாவானவர் அதை அனுமதித்தார். அந்த பாத்திரத்தில் அவர் கடந்து செல்லும்படியாக அனுமதித்தார். காரணம், இயேசு கிறிஸ்து அவுட்கம்மை அவர் முடிவு பண்ணல, ஆண்டவர் கையில் விட்டுட்டார். இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிற நிறைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். குடும்பத்தில் ஆண்டவரே இந்த காரியங்கள் ஒரு மாற்றத்தை தாங்க, இந்த சூழ்நிலைகள் ஒரு மாற்றத்தை தாங்க, எங்கள் குடும்பத்தில் இந்த காரியத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், இப்படி பல சூழ்நிலைகளில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தவறு அல்ல. உங்கள் உணர்வுகளை எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், தவறு அல்ல. ஆனால் முடிவு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு இருக்குது, எங்கள் இருதயத்தில் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்லுகிறோம், ஆனால் அவுட்கம் எங்கள் கையில் இல்லை. முடிவு உங்கள் சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன ஆகட்டும், நிறைவேறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தின் நம்முடைய மனநிலை இருப்பதையெல்லாம் அவரிடத்துல சொல்லிட்டு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கு என்னை முழுவதுமாக என்ன பண்ணுறேன், அர்ப்பணிக்கிறேன்.
இந்த வியாதி என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இந்த பிரச்சனை எங்களை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக்கட்டும். உங்க கையில தந்துட ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவீராக என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்லணும். விரக்தியோடு அல்ல, ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையோடு முழுவதுமாக அவர் சமூகத்தில் அர்ப்பணிப்பது. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் மனதில் நிறைய காரியங்கள் வைத்திருக்கலாம். 2026 இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி தவறில்லை, எல்லாவற்றையும் ஜெபியுங்கள். ஆனால் ஜெபத்தின் மனநிலை எப்பொழுதும் முடிவு எங்கே தான் போய் முடியணும் அப்படின்னா, என் சித்தம் அல்ல, நீங்கள் எங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். நம்ம நினைப்பதற்கெல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் இழுப்பது அல்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பது. அவரை நம்ம கிட்ட இழுக்கிறதுக்கு பதிலாக நம்மை அவரிடத்தில் கொண்டு போய் விட வேண்டும். இந்த மார்த்தாலும் மரியாளும் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னென்னா, ஆண்டவர் உடனே எங்களுக்கு பதில் கொடுக்கலங்கிற ஒரு விரக்தி 2 பேருக்குள்ளே இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தரவில்லை என்கிற ஒரு சில விரக்தியோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் இந்த காலை நேரத்தில் கூட உங்கள் இருதயத்தில் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்தீர், ஏன் இப்படிப்பட்ட பலவீனங்கள், ஏன் இப்படிப்பட்ட இழப்புகள், மார்த்தாள் மரியாளை போல ஏன் இந்த இழப்பு, கேள்விகள் இருக்கலாம். வேகமாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஜெபத்தில் நம்முடைய மனநிலை, மனப்பக்குவம் எப்படி இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பல நேரங்களில் நமக்கு பதில் நாம் நினைத்தது போல் இல்லாமல் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போல, மரியாள் மார்த்தாளுக்கு நடந்தது போல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நாம் எல்லாரும் ஆண்டவரத்தில் கேட்குற கேள்வி கிதியோனை போல, ஏன் ஏன் ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என் வாழ்க்கையில் அனுமதித்து. கிதியோன் கேட்குறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தாருன்னா இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்கணும், ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கணும், கர்த்தர் எங்கள் கூட இல்லை அப்படின்னு அடித்து சொல்கிறார் கிதியோன். நாமும் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாத பொழுது, நாம் நினைத்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தாத பொழுது, கர்த்தர் என்னோடு இல்லை, ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர் என்ற கேள்வி இருக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், 35-36 வாசிங்க. 35-36. இயேசு கண்ணீர் விட்டார், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனால் அதற்குள் அடங்கி இருக்கிற மிகப்பெரிய சத்தியம். 33ஆம் வசனத்தை வாசிங்க. 33. அவள் அழுகிறதையும், யார் அழுகிறதை? மார்த்தாள் மரியாள் அழுகிறதை. மார்த்தாளும் மரியாள் அழுகிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நீங்களும் நானும் அழுகிறதையும் அவர் பார்க்கிறார். நாம் அழுகிறதை பார்க்கும் பொழுது அவர் சிரித்து கொண்டிருக்கிறவர் அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்து தொடர்ந்து, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, இயேசு கண்ணீர் விட்டார். மார்த்தாள் மரியாள் அழுகிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கேயோ இல்லை, அவங்க 2 பேர் அழும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா சொல்லுங்க, கூட சேர்ந்து என்ன பண்ணுறாரு? அழுறாரு. இந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ பெரிய சத்தியம் இருக்கிறது. நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கும் பொழுது, கடினமான பாதையை கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே என்னால் முடியலைங்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் 2025 கடந்து வந்திருப்போம். ஆண்டவர் என்னை விட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னோடு இல்லையோ என்று கிதியோன் கேட்டது போல பல நேரங்களில் கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த 2025 முடிக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கண்ணீர் விட்ட நேரங்களில் எல்லாம் நான் எங்கேயோ இருந்து நினைக்காத, ஐ எம் ஆல்சோ இஸ் வித் யூ, நானும் கூட தான் இருந்தேன், அவரும் நமக்காக கண்ணீரோடு தான் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியப்பு பாருங்கள். நம்முடைய தேவன் அவர் பெரிய வல்லமை உள்ளவர் தான், இல்லை என்று சொல்லவில்லை. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை யாருக்கு இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் இருந்தது. அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவ்வளோ வல்லமை உள்ள அதே இயேசு கிறிஸ்து தான் மார்த்தாளும் மரியாள் அழும் பொழுது கூட சேர்ந்திருந்து அழுதார். He is all powerful, at the same time he is always personal. உங்களுடைய தனிப்பட்ட ஒருவனுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒருவேளை ஒரு நாள் நைட்லையோ பகல்லையோ எப்போவோ கண்ணீர் விட்டுருக்கலாம்.
ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட நிலைகள் சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில்? ஆண்டவர் எங்கே இல்லைங்க, நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது உங்கள் கிட்ட இருந்து அவரும் கண்ணீர் விட்டு கொண்டு தான் இருக்கிறார். அதனால தான் எபிரேயர் 4:15 வசனம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க வேகமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா? 4:15 நம்முடைய பலவீனங்களை பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல். போதும். நம்முடைய பலவீனங்களை பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய கஷ்டங்களை இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற தேவன். ஆங்கிலத்தை வாசிக்கும் போது he sympathize with you. அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன சூழ்நிலையை கடந்து செல்லுகிறீர்களோ அதே சூழ்நிலையை, நீங்கள் போகிற அந்த வழியை யாரால் புரிந்து கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்துவால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் பல நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம போகிற இந்த கடினமான பாதை என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே முடியலை ஆண்டவரே, எனக்கு இதுக்கு பலன் இல்லை. யாருமே உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, மார்த்தாலும் மரியாளையும் அழுகிறதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக அவர்களோடு அழுதார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வலி என்ன என்பதை புரிந்து கொண்டார், அவர்களோடு சேர்ந்து அழுதார். he sympathized with them. உங்களுக்கு எனக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏதோ அங்கேருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது அற்புதங்களை மட்டும் அப்படி கை நீட்டு செஞ்சுட்டு இருக்கிறவர் அல்ல. நீங்கள் அழும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ் ஆல்வேஸ் வித் யூ. நீங்கள் அழும் பொழுது உங்களுடைய கண்ணீரில் அவரும் இருக்கிறார். ஆண்டவரே இந்த சூழ்நிலை ஏன் அனுமதித்தீர், நீர் என்னை விட்டு விட்டீர் என்று விரக்தியோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை விட்டுட்டு போல, நீங்கள் அழும் பொழுது அவரும் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக இழப்பு இல்லை என்று சொல்லவில்லை. மார்த்தாலும் மரியாளும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மிக நெருங்கிய ஒருவரை இழந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் மிக நெருங்கிய ஒருவருடைய இழப்பு எல்லாருக்கும் வலி நிறைந்தது தான், மிக வலி நிறைந்தது தான். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் ஏன் தேவன் இப்படிப்பட்ட இழப்புகளை அனுமதித்தார் என்கிற கோபமோ விரக்தியோ இன்று வரை நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். பல பேருடைய இருதயங்களில் தேவன் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் இதை தேவன் செய்தார், மார்த்தாளுக்கு மரியாளுக்கு இருந்தது போல ஒரு விரக்தி, ஒரு கோபம் நமக்கு இருக்கலாம். ஆனால் இழப்பு என்பதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். டெத் இஸ் நாட் அன் எண்ட். இறப்பு என்பது முடிவு அல்ல. இறப்பு என்பது நாம் நித்தியமாய் வாழப்போகிற வாழ்க்கைக்கான துவக்கம். அல்லேலூயா. இது பெரும்பாலும் ஃபியூனரல் சர்வீஸ்லாம் பேசுவாங்க. அப்போ யாருமே கேட்குற மைண்ட் செட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்களை இழக்கும் பொழுது வரக்கூடிய உணர்வு இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் காலம் முழுவதும் அந்த இழப்பை நினைத்து ஒரு விரக்தியில் கோபத்திலே நம்ம இருப்போம்னா ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் கடந்து சென்ற அது வழியில் உங்களோட அவரும் இருந்தார், அவரும் அதை கடந்து செல்லுகிறார். he is with you in your sufferings. இறப்பு என்பது எல்லாருக்கும் கடினமானது தான். ஆனால் டெத் இஸ் நாட் அன் எண்ட், டெத் இஸ் த டோர்வே டு இட்டர்னல் லைஃப். இறப்பு என்பது முடிவு அல்ல, நித்திய ஜீவனுக்கான வாசல் தான் இறப்பு. பல நேரங்களில் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது இதை குறித்து படிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு மூவி ஒன்று காட்டுவாங்க, ஒரு கிறிஸ்தவ மூவி. அதில் என்ன நடக்குன்னா, ஒரு அப்பா தன்னுடைய மகளை இழந்திருப்பார் சின்ன வயசில். இழந்துட்டு அது ரொம்ப கடினமாக இருக்குது அவருடைய இருதயத்தில். அவரால் அதை தாண்டி வெளியே வரவே முடியாது. ரொம்ப கடினமாக மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார். எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவரால் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார், அதெல்லாம் நமக்கு அதில் காட்டுவாங்க அப்படி. ஆனால் ஒரு கட்டம் வரும்பொழுது இந்த கோபம் ரொம்ப கோபத்தில் இருப்பார் ஆண்டவர் மேலே. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இப்பொழுது உன்னுடைய மகள் எங்கே இருக்கிறான்னு காட்டுறேன். இது ஒரு இதில் தான், ஒரு கற்பனையில் செய்த ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒன்று காட்டுவார். அவங்க அந்த பொண்ணு ஒரு பெரிய இடத்துல நிறைய பிள்ளைங்களோட சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறது போல இருக்கும். அதை பார்த்த பின்பு அவர் மனதில் உள்ள கோபம் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே குறைஞ்சிடும். அப்படி குறைஞ்சு ஆண்டவரோடு அவர் மீண்டுமாக இணைந்து கொள்வது போல அந்த காரியத்தை காட்டியிருப்பார்கள். பல நேரங்களில் பல இழப்புகள், விரக்திகள், கோபங்கள் நம் இதயத்தில் இருக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கு அவர்கள் இழந்திருக்கலாம்,
ஆனால் தேவனோடு அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா தே ஆர் வெரி ஹாப்பி. ஆனால் ஏன்னா அங்கே என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, வலி கிடையாது, எதுவும் இல்லை. தே ஆர் வெரி ஹாப்பி. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் பில்லி கிரகாம் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து செல்லுகிறேன். பில்லி கிரகாம் இப்படியா சொல்லியிருக்கிறார், ஒன் டே யூ வில் ஹியர் தட் ஐ எம் டெட், டோன்ட் பிலீவ் இட், ஐ ஹவ் ஜஸ்ட் சேஞ்ச்டு மை அட்ரஸ். அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் நான் இறந்து விட்டேன்ங்கிற செய்தி என்னாகும், உங்கள் எல்லாருக்கும் வரும். நீங்கள் அதை நம்பிடாதீங்க. நான் இறக்கவில்லை, என்னோட அட்ரஸ் என்ன பண்ணிட்டேன், மாற்றி விட்டேன். எங்கேருந்து, இந்த உலக அட்ரஸ்லேருந்து எங்கே மாற்றிருக்கிறேன், பரலோக அட்ரஸுக்கு மாற்றிருக்கிறேன். இங்கே இருக்கிற வீட்டை விட்டுட்டு எங்கே போயிருக்கிறேன், சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு பல நேரங்கள் யோசிக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு சொந்த வீடு வாங்குறது ஒரு பெரிய கனவாக இருக்குன்னு. அது இங்கே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கனவு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன கிடையாது, கனவு கிடையாது. இங்கே சொந்த வீடு இருக்கோ இல்லையோ, நம்ம எல்லாருக்கும் பிதா அங்கே என்ன பண்ணியிருக்கிறாரு, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் we are just changing the address, அவ்வளோதான். அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க வேண்டியது, சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இறப்பை நாம் எப்படி பார்க்கிறோம், இழப்பு உண்மைதான், அதில் வரக்கூடிய கவலைகள் உண்மைதான், அதை எப்படி நாம் தாண்டி வருகிறோம், நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன, அதுதான் இது. அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள், நாம் ஒரு நாள் மீண்டும் என்ன பண்ணுவோம், அவர்களை தேவனிடத்தில் சந்திப்போம். அந்த நம்பிக்கை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வேகமாக கடந்து செல்லுகிறேன். முதலாவது சொன்னேன், ஜெபத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற கடினமான சூழ்நிலையில் அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பார்த்தோம். வேகமாக மூன்றாவதாக சொல்லுகிறேன். 38வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. 39. இயேசு சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். நல்லா என்னோடு கூட யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறார், அப்படிதானே? இயேசு கிறிஸ்துவால் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? முடியும் சொல்கிறாங்களோ ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்னாடி இருக்கவங்களாம் அந்த நம்பிக்கை இல்லை போலையே. இயேசு கிறிஸ்துவால் மரித்தவனை என்ன பண்ண முடியும், உயிரோடு எழுப்ப முடியும். மரித்தவனையே உயிரோடு எழுப்ப முடியும்னா இந்த கல் அவரால் எடுத்து போட்டிருக்க முடியுமா, முடியாதா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானே கல் என்ன இருக்கும், ஒன்று மறைஞ்சு போயிருக்கலாம், அல்லது தள்ளி போயிருக்கலாம், அல்லது உடஞ்சி சுக்குநூறாக போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னா, கல்லை அவர் எடுக்கலை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, கல்லை எடுத்து போடுங்கள்னு சொல்கிறாரு. நீங்கள் கல்லை எடுத்து போடுங்க, நான் என்ன பண்ணுறேன், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பல நேரங்களில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விசுவாசம்? ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புவார். விசுவாசிக்கிறார்கள், மகிமையை காணலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கும் தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கும் இடையில் ஒரு காரியம் இருக்கிறது. அந்த கல்லை நீ என்ன பண்ணு, எடுத்து போடு. கல்லை எடுத்து போட வேண்டியது யாருடைய வேலைன்னா நம்முடைய வேலை. மரித்தவனை உயிரோடு எழுப்புவது தான் அவருடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைக்கு எல்லாமே ஆண்டவர் தான் செய்யணும்னா எல்லாமே ஆண்டவர் செய்ய மாட்டார். யாருடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய மாட்டார். செஞ்சால் நம்ம எல்லாரும் சோம்பேறியாக இருப்போம். நாம் செய்ய வேண்டியது யார் தான் செய்யணும் சொல்லுங்கள், எல்லாரும் நம்ம தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இப்படி யாராவது சொல்லி கொடுத்தா நம்பாதீங்க. நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம், நல்லா ஜெபிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க, 100க்கு 100 வாங்கினா யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அது கல்ட்டு. நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா படித்து எக்ஸாம் எழுதணும். ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான கிருபையை தருவார். நீங்கள் படிக்கவே வேண்டாம், ஆண்டவரை பார்த்து பாருன்னா படிக்க வேண்டியது யாருடைய வேலை தான், நம்முடைய வேலை தான். நீங்கள் நல்லா கடினமாக உழைக்கணும். உங்களுடைய உழைப்பின் பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்கள் குடும்பத்தை தருவார். கல்லை நம்ம தான் எடுத்து போடணும். கல்லை நம்மளே எடுத்து போட முடியும், அது நாம் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் கல்லை நம்ம எடுத்து போடாமல்
ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க, ஆண்டவரே செய்யுங்கன்னா கல்லை எடுத்து போடாத வரைக்கும் லாசருவால் என்ன பண்ண முடியாது, வெளியே வர முடியாது. நீங்கள் என்னைக்கு கல்லை எடுத்து போடுறீங்களோ அன்னைக்கு தான் லாசர் வெளியே வர முடியும். நான் சொல்வது உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஆங்கிலத்தில் சொல்லும் போது ரிமூவ் த ஸ்டோன், ஆங்கிலத்தில் வார்த்தை எப்படி தான் இருக்குது. நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்டோன் என்ன உங்கள் வாழ்க்கையில்? தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் எடுத்து போட வேண்டிய கல் எது? புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை பார்க்க முடியாதபடி, எங்கள் குடும்பத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாதபடி எங்களுக்கு இருக்கிற கல் எது? எங்களுக்கு இருக்கிற கல் என்ன? அதை நாம் எடுத்து போடாத வரைக்கும் தேவன் எந்த காரியங்களும் செய்ய மாட்டார். தேவன் அப்படியே இருப்பார். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? மாத்தாளை போல, மாத்தாள் சொல்கிறத பாருங்கள், 39 மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறா? ஆண்டவரே உள்ளே வச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. இவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தா? ஒரே அழுக தம்பியை நினச்சி. ஆனால் இப்போ சொல்கிறா 4 நாள் ஆயிடுச்சு, திறக்க வேண்டாங்கிற. இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் என்னது. அப்போது மார்த்தாள் என்ன சொல்கிறா? கல்லை எடுக்காமல் இருப்பதற்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அது எல்லாவற்றையும் சொல்லுங்க. அதுக்காக அவன் சொன்னது பொய் சொல்லலை, உண்மையைத்தான் சொல்லுகிறார். பல நேரங்கள் ஆண்டவரிடத்தில் இதே போல் பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லுவோம். ஆண்டவர் பல காரியங்களையும் சொல்லும் பொழுது இதை மாற்றி இதை எடுத்து போடுன்னு சொல்லும் போது அதை எடுக்காமல் இருப்பதற்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் ஹியூமன் ரீசனிங்கில் நம்ம போடுவோம். ஆண்டவர் இதை எப்படி பண்ணுறது, இதை பண்ணிவிட்டு அது நடக்காது, அது எப்படி விடுறது, அதை எப்படி விடுறது, இதை எப்படி செய்கிறது, இப்படி பல காரியங்கள் மனித மூளையில் நாம் யோசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில். மாத்தாளை போல பல காரியங்களை சொல்லுவோம். ஆண்டவர் இது எப்படி மாற்றுறது, இது நடக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை எப்படி நாங்கள் செய்கிறது, நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது, இப்படி பண்ண முடியாது, இப்படி பல எக்ஸ்கியூசஸ், பல சாக்கு போக்குகள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக நீங்கள் எப்படிப்பட்ட சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எடுத்து போடினார்னா எடுத்து போடணும். அது உண்மைதான், எடுத்து போட்டால் நாரும் தான், இல்லைன்னு சொல்லலை. மார்த்தாள் சொன்னது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் தேவ மகிமையை காண முடியாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் தேவன் குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாததற்கு மிக முக்கியமான காரணம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டியதை செய்யவில்லை. தேவன் எடுத்து போட வேண்டிய கல் எது? சாக்கு போக்கு என்ற கல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? மோசே சொல்லுகிறார், நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவின்னு சொல்கிறாரு. எனக்கு திக்குவாயி மந்த நான் பேச முடியாது, எனக்கு அது முடியாது, எவ்வளோ சாக்கு போக்கு மோசே சொல்லுகிறான். இல்லை, அவன் சாக்கு போக்கெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறது கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா விடலை. பல நேரங்களில் பாவம் என்கிற கல் இருக்கலாம். ஏதாவது ஒரு சில பாவங்கள் தேவனோடு நாம் நெருங்காதபடிக்கு. இங்கே என்ன நடக்குது? லாசரு உள்ளே இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வெளியே இருக்கிறார். லாசரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர முடியாமல் கல் என்னவா இருக்குது? தடையாக இருக்கிறது. நீங்கள் தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு என்னென்ன பாவங்கள் தடையாக இருக்கிறது எடுத்து போடுங்கள். ரிமூவ் தட் ஸ்டோன்ஸ், எடுத்து போடுங்கள். நீங்கள் எடுத்து போடாத வரைக்கும் தேவ மகிமையை நம்ம குடும்பத்தில் பார்க்க முடியாது. எடுத்து போட வேண்டிய பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ். பல நேரங்களில் நம்பிக்கை இல்லாத தன்மைகள், ஆண்டவர் இது எப்படி செய்வார், பல குழப்பங்கள், கேள்விகள், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கிற தன்மைகள், ஆண்டவர் இதை எப்படி செய்வார், ஆண்டவர் ஏன் எங்களை இப்படி நடத்தினார், எங்களுக்கு சாப்பாடு தரல, எகிப்தில் இருந்து நல்லா இருந்திருக்கும், இப்படி பல முறுமுறுப்புகள் தேவன் மேலே. ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ். முறுமுறுப்புகள் எடுத்து போடுங்கள். நீங்கள் எப்பொழுது எடுத்து போடுகிறீர்களோ லாசர் வெளியே வருவார். உங்கள் குடும்பத்தில் தேவ மகிமையை நம்மால் பார்க்க முடியும். இப்படி பல ஸ்டோன்ஸ் நான் என்னுடைய மனதில் இருக்கிறதே சொன்னேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கல் இருக்கிறது. பல நேரங்களில் நாமே நம்மை அடக்கி வைத்து கொண்டிருப்போம். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை முழுவதுமாக விட்டு விடுங்க. ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ். இத்தனை வருஷம் இப்படியே வந்துட்டோம், திடீர்னு எப்படி மாறுறது? இதே போல பல சாக்கு போக்குகள் நம்மை அங்கேயே நிறுத்தி வைத்திருக்கிறது. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக வருகிறதா? ஏற்றுக்கொள்ளுங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தவறே கிடையாது, தவறே கிடையாது. அதுவரை கல்லறையில் வைத்த பின்பு யாரும் திறக்க மாட்டாங்க.
அது வழக்கமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார்னா வழக்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, செய்யுங்கள். இதுவரை நான் இப்படியே வந்துட்டேன் பாஸ்டர், திடீர்னு என்னை எப்படி மாற்றுறது? ஆண்டவர் ரிமூவ் பண்ண சொன்னார்னா ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ். ஆண்டவர் செய்ய சொன்னார்னா கேளுங்க. டே டு டே லைஃப்பில் ஜெபம் இல்லாத தன்மைகள், ப்ரேயர்லெஸ்னஸ், அதனால் தேவனண்டை நம்மால் நெருங்கி வர முடியாத தன்மைகள் எடுத்து போடுங்கள். தேவனோடு நெருங்குவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது யோசிங்க. அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உள்ள கற்கள் தான். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஆண்டவரோடு என்னால் நெருங்க முடியவில்லை, தேவனோடு நெருங்கி இருக்க முடியவில்லை, எடுத்து போடுங்க. நீங்கள் தேவனண்டை வந்தால்தான் தேவ மகிமையை பார்க்க முடியும். அவர் கிட்டையே வரலன்னா எப்படி தேவ மகிமையை பார்க்க முடியும்? லாசரோ கல்லை எடுத்து போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தேவ மகிமை எல்லாரும் பார்த்தார்கள். ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் கேளுங்க, இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். ஆண்டவர், எங்கள் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எடுத்து போட வேண்டிய கற்கள் என்னென்ன? ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக உங்கள் இடத்துல சொல்லுவார். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா அது தேவன் தந்த வார்த்தை. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னென்ன கற்களை எடுத்து போட வேண்டும், என்னென்ன காரியங்கள் நான் உம்மிடத்தில் வந்து முடியும் மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்னென்ன, இதெல்லாம் பேரியர்ஸாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் ஜெபிக்க வேண்டாம், 5 நிமிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுவார். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து அதுக்கு கீழ்ப்படிந்து அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 41ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து போதும். அவங்க அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். எடுத்து போட்ட உடனே இயேசு தன் கண்களை ஏறெடுக்கிறார். எதை காட்டுகிறது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. when you respond, அதுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் பதில் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவங்க கிரியை செய்கிறார். பல நேரங்களில் ஏன் நடக்கலைன்னா ஆல்ரெடி ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். நம்ம அதுக்கே இன்னும் கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லி நாங்கள் எதுக்காக கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா, இந்த கல்லை எடுக்க சொல்லி எடுக்காமல் இருக்கிறோமா, எங்களுக்கு உணர்த்துங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கீழ்ப்படியும் பொழுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நேரமாகிவிட்டது, சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக வாசிக்கும் பொழுது லாசரு மரித்தான், உயிரோடு கூட எழுந்தான். உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவனை எல்லாரும் 45ஆம் வசனத்தை வாசிங்க. யாரை பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனாங்க? மார்த்தாள் மரியாளிடத்தில் வந்திருந்தவங்க லாசரு உயிரோடு வந்ததை பார்த்து இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். லாசரு என்னவோ மாறி இருக்கிறான் அப்படின்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவை விட, நீங்கள் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதை விட உயிரோடு எழுப்பின லாசருவை பார்க்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்களாம்? ஜனங்களாம் ஓடி வராங்களாம். அவனை பார்த்து அநேகர் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 4 நாள் நம்ம கிறிஸ்மஸ் வருது. நம்மை பார்த்து யாராவது இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை லாசருவை பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பி எ விட்னஸ். நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒருத்தர் விசுவாசமாக இருக்கிறாங்களா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் வாழ்க்கை அவரிடத்தில் சொன்னால் போதும். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்தார்? நான் நினைக்கிறேன் லாசர் உயிரோடு இருக்கிற வரை எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். பார்க்குற எல்லாரும், கேட்குற எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, உண்மையிலே உயிரோடு எழுப்பினாரா? அப்போ நாங்களும் அவர் மேலே என்ன இருக்கிறோம்? விசுவாசமாக இருக்கிறோம். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களை சுற்றி இருக்க ஒரு இடத்தில் உங்கள் வாழ்க்கையை காட்டினால் போதும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி உண்மை உள்ளவராக இருந்தார், எப்படி நன்மை செய்கிறவராக இருந்தார், உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்தால் போதும். உங்களுடைய சாட்சி மற்றவர்கள் தேவனிடத்தில் வருவதற்கு நேராக வழி நடத்தும். ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே இத்தனை வருடமாக இருக்கிறோம், எங்களை பார்க்கிறவர்கள்
உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ் நாட்கள் வருது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு ஆத்மாவாவது சர்ச்சுக்கு வரட்டும் பரவாயில்ல, உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களாவது மாறணும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை ஜெபிப்பீங்களா அந்த நாட்களில்? ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் அவங்களுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தால் போதும், அவங்க என்றைக்குனாலும் எப்போனாலும் சர்ச்சுக்கு வந்துப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இந்த 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 கடைசி 5-10 நாள் இருக்குது நமக்கு. இன்றைய கற்றுக்கொண்ட காரியங்களை ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் கேளுங்க. ஒன்று, ஜெபத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்து, உங்களுடைய கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவர் உங்களோடு கண்ணீர் வடிக்கிற தேவன். ரிமூவ் தோஸ் ஸ்டோன்ஸ், கல்லை எடுத்து போடுங்கள். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியாதபடி, தேவன் அண்டு நீங்கள் வர முடியாதபடிக்கு என்னென்ன கற்கள் தடையாக இருக்கிறது, என்னென்ன சடங்காச்சாரங்கள் தடையாக இருக்கிறது, எடுத்து போடுங்க. கடைசியாக, உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கட்டும். எல்லாரும் கடங்கள் எளிமை நின்று நாம் ஜெபித்து முடிப்போம். எல்லாரும் கடங்கள் எளிமை நின்று தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்த உலக ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை காணட்டும் ஆண்டவரே. உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறட்டும். உங்கள் குடும்பத்திலேயே ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு லாசருவை பார்த்து அநேகர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஆண்டவரத்தில் சொல்லுங்கள், அப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து போட வேண்டிய காரியங்களை எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து போட வேண்டிய கற்கள் ஆண்டவரை எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு உணர்த்துவீராக. எங்கள் குடும்பம் தேவ மகிமையை காண்கிற குடும்பமாக இருக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று தேவனுடைய வார்த்தை இந்த வருஷத்தில் தந்தார் ஆண்டவரே. தேவ மகிமையை காணக்கூடாதபடிக்கு, தேவனுடைய மகிமை என் குடும்பத்தில் பிரகாசிக்க முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா கற்களையும் நாங்கள் எடுத்து போடுவதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் குடும்பமாய் தேவ சமூகத்தில் வந்து நிற்க பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட நிற்கிற தேவன், எங்கோ இருக்கிறவர் அல்ல. நம்முடைய கண்ணீரோடு கூட, நம்முடைய கண்ணீரின் நேரத்தில் நம்மோடு கூட கண்ணீர் வடிக்கிற தேவன் அவர். நம்முடைய இழப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எப்போது நம்ம கூடவே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரே, என்னை நன்றாய் அறிந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். அவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். உங்க கண்ணீர், இந்த வருட இறுதியில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்களுடைய கண்ணீர் யாருக்கும் புரியாமல் இருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை புரிந்தவர், உங்களுடைய கண்ணீரில் உங்களோடு கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. மரியாள் மார்த்தாள் கண்ணீரை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். இனிமேல் நீங்க அழும்பொழுதெல்லாம் உங்க இருதயத்தில் வர வேண்டிய ஒரு காரியம், இயேசு கண்ணீர் விட்டார். யாருக்காக? உனக்காக, எனக்காக. என்னுடைய வலியை, என்னுடைய வேதனையை புரிந்து அவர் என்னோடு கூட என்னை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் அவர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலே வந்து ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, வருட இறுதியில் வந்திருக்கிற நாங்கள் தேவ வார்த்தையின்படி எங்களை சீரமைத்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வருகிற கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். அன்று நடக்கிற சுவிசேஷ ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று மாலை நடக்கிற இந்த ட்ரைனிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் வந்து அதில் பங்கு பெற ஆண்டவரே, நாங்கள் அதில் ஒரு பகுதியாக செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவருடன் சகல பரிசுத்தவான்களுடன் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.